வாசிக்கலாம். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 132வது அதிகாரம் 132:17. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். பாருங்க, இப்ப தாவீதுன்னு ஒரு கேரக்டரை பார்த்தோம் இல்லையா? இவனுக்காகவே ஒரு கொம்பு முளைக்குது, அதுதான் மெசியா. நீங்கள் தாவீதாக இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு என்று சொல்லி ஒரு கொம்பு இருக்கும் பாருங்க. அந்த கொம்பு வேற யாரும் இல்ல, அவர்தான் தாவீதின் வழியில் பிறந்த யாஷுவா அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. தாவீதினுடைய வழியில் யாஷுவா பிறந்து, அந்த பிறப்பு என்பதே இவன்கிட்ட கொம்பு இல்லைன்னா அங்க பிறந்திருப்பாரா? இல்லை. அப்போ இந்த இடத்தில் இரட்சணிய கொம்பாக யாஷுவா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா நீங்க தாவீதா இருக்கணும், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும், நீங்கள் ஆசாரியனை உடையவர்களாக இருக்கணும், நீங்கள் கோலியாத்தை எதிர்த்து நிற்பவனாக இருக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்குங்க. இவ்வளத்தையும் பண்ணுகிற போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறார் என்று சொன்னார்கள். பாருங்க, இப்ப ஒரு கேள்வி இருக்கு. பரலோகத்துல யார் இருக்கா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பரலோகத்தில் பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்தாவி இருக்கிறார். பிதா இருக்கிறாரா? ஆமா இருக்கிறார். பரிசுத்தாவி? ஆமா இருக்கிறாரு. சரி, அப்ப எப்படி இருக்கிறாங்க? அதை சொல்ல தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு கோயிலில் ஒரு சர்ச்சில் பார்த்தேன். ஒரு வயசானவர், ஒரு புறா, ஒரு அடிக்கப்பட்டவர், முடிஞ்சு 3 கடவுள். பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஒரு கடவுள் பைபிள் சொல்ல, நான் 3 கடவுள்னு சொல்றேன். பிதான்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றேன், குமாரன் ஒரு கடவுள் இருக்காரு சொல்றேன், பரிசுத்தாவின்னு. உங்களுக்கு உண்மை தெரியுமா? பிதான்னு என்னது? அப்பா. அப்பாவுக்கு பேர் என்ன? அப்பாங்கிறதே கடவுளுடைய பேராருமா? மகன் என்னது? பேரா? அப்பாங்கிறது பேர் இல்ல, மகனுங்கிறது பேர் இல்ல, ஆவிங்கிறதும் பேர் இல்ல. இப்ப கடவுளுடைய பேர் என்னங்கிற கேள்விதான் இருக்கு. பிதா, பிதா, ஆமா பிதா. சரிப்பா, பிதா. உன் வீட்லயும் பிதா இருக்கு, என் வீட்லயும் பிதா இருக்கு. பிதாக்க பேர் என்ன? குமாரன். ஆமா, உனக்கு பிள்ளை இருக்கலாம், எங்களுக்கு பிள்ளை இருக்கலாம். ஆனா பிள்ளைன்னு சொல்றதே ஒரு பேராயிருமா? அப்புறம் தூய ஆவி. பைபிள் 7 ஆவி சொல்லுது. அந்த தூய ஆவி எந்த ஆவி? தெரிய மாட்டேங்குது. நான் இப்ப வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் கடவுள் ஒருவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா வெளிப்படுத்தல் சுவிசேஷம்ங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டது? யோவானுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த யோவான் அது வரைக்கும் தான் கூட இருந்தவர்னு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்காருல்ல, அவரை இல்லை இது நார்மலான பேசன் இல்லை, இவர் நார்மலான மனிதன் இல்லை, இவர் தான் கடவுள் என்று புரிய வச்சதே வெளிப்படுத்தல் விசேஷம் தான். இப்ப வெளிப்படுத்தல் என்பதே அது எப்படி கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்படுத்துதல் அப்படின்னு இருக்கும் அதுல, இல்லையா? யாஷ்வா மெசியாவை குறித்ததான வெளிப்படுத்துதல் என்பதான் வெளிப்படுத்தல் விசேஷம். இப்ப நேரடியா கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் யார் பாத்திரரா? ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரரா. நீங்க ஒரு ஆளை துதிக்கணும்னா, நீங்க ஒரு ஆளை மகிமைப்படுத்தணும்னா, நீங்க ஒரு ஆளை கனப்படுத்தணும், அவர் யாரா இருக்கணும்? கடவுளாக இருக்கணும். பரலோகத்திலேயே அது ஒரு கிடைக்குதுன்னா அவர் பரலோகத்தில் யாராக இருக்கிறார்? கடவுளாக இருக்கிறார். இப்ப இவருக்கு கூட வேற ஏதாவது கடவுள் இருக்காங்களா? இதுதான் கேள்வி. நீங்கள் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை வாசிக்கிற போது ஒரு சிங்காசனம், ஒரு சிங்காசனம், ஒரு சிங்காசனம், ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர், சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர், சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர், ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி. இவ்வளவுதான் விஷயம். இங்க எங்கேயுமே பரிசுத்தாவின் ஒரு கேரக்டர் நீங்க பார்க்கவே முடியாது. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல பரிசுத்தாவின் ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன் பரிசுத்தாவி எங்க போனாரு? அப்படிதானே? எங்கேயாவது அவர் கொடுத்திருக்கணும்லப்பா? எங்கேயாவது இருக்குதா? இல்ல. ஏன் பரிசுத்தாவி என்பதை வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல இல்ல. ஒரு கடவுளையே மறந்துட்டாரா யோவானு? ஒரு கடவுளையே மறந்து போயிட்டாரா? அவருக்கான வேலையே இல்லையா பரலோகத்துல? நியாய தீர்ப்பில் அவருக்கு வேலை இல்லையா? எடுத்துக்கொள்ளல அவருக்கு வேலை இல்லையா? அவருடைய வேலை எங்க இருக்கு? ஏன் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் பரிசுத்த ஆவியை குறித்து பேசவே இல்லை? ஏன்னா பரிசுத்தாவின் ஒரு தனி கடவுள் இல்லவே இல்லை. நீங்கள் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் பரிசுத்தாவிங்கிறது இல்லை அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. ஏன்? அங்க ஒரு ஆவி இல்லை, 7 ஆவி இருக்கு. அப்ப இதுல என்ன ஆவின்னு கேட்டா பதில் இல்லை. ஒரு வசனத்திலேயுமே என்ன வரல? பரிசுத்த ஆவி என்கிறது இல்லை. அப்ப இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை நீங்க சிந்திக்கணும். சரி, இப்ப ஆட்டுக்குட்டிக்கு வந்துருவோம். ஆட்டுக்குட்டியின் தலையில் 7 கொம்புகள் இருக்கு. அதில் ஒரு கொம்பு என்ன பார்த்தோம்? இரட்சணியத்தின் கொம்பு அப்படின்னு பார்த்தோம். வாசிக்கலாம்.
வெளிப்படுத்தல் 13:8 வாசிங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பாருங்க, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த உலகம் எல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கு. உலகம் உருவாதற்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா நீங்க உன்னை புரிந்து கொள்ளணும், இந்த உலகத்தில் தேவன் வருவதற்கு முன்னதாகவே தன்னுடைய திட்டத்தை முழுவதுமாக தீட்டிட்டார். எப்படி? இந்த பூமியை நான் படைக்கணும், ஆதாம் ஏவாளை படைக்கணும், அவங்க பாவம் பண்ணணும், அந்த பாவத்தின் மூலமாக இந்த உலகத்தில் மரணமும் பாவமும் வரணும். ஆதாம் தப்பு பண்ணலைன்னா அவன் செத்துருக்கவே மாட்டான். அப்ப சாவுன்னு ஒன்னே இருந்திருக்காது. இன்னைக்கு யோசிங்களேன், இன்னைக்கு ஒருவேளை ஆதாம் தப்பு பண்ணலைன்னா நீங்களும் நானும் பிறந்திருப்போமா? அப்படியே பிறந்திருந்தாலும் நம்ம செத்துருப்போமா? இல்லவே இல்லையே. அவன் பாவம் செஞ்சுட்டான், அடுத்தடுத்து சாவ ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாரும் பாவம் செய்து செத்து போறத கடவுள் பார்க்கிறாரு. இப்ப கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பாவத்திலிருந்து ஒரு மீட்பை கொடுக்கணுங்கிறதுக்காக அவரே பூமியில் மனிதனாக வருகிறார். நம்ம எந்த இடத்துல மாறுபடுறோம்னா, அவன் என்ன சொல்லுவான்னா, கடவுள் அங்க இருந்தாரு, அவருக்கு பிள்ளை அனுப்பி விட்டாரும்பாரு. நம்ம என்ன சொல்றோம்? கடவுள் அங்க இருந்தாரு, கடவுளே மனிதனாக வந்தாரு. அதான் பைபிள் சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர் பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, தனக்கென்று ஒரு சரீரத்தையே ஏற்படுத்தினார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த உலகத்தில் அவர் பிரவேசிக்கிற போது அப்படின்னு அர்த்தம் என்ன? கடவுள் உலகத்தில் பிரவேசிக்கிற போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை. ஒரு கடவுள் வராருன்னா நீங்க எல்லாம் போய் வணங்கணும், அப்படிதானே? அவர் காணிக்கை கொடுக்கணும், அப்படிதானே? அதெல்லாம் அவர் விரும்பல. அதுக்கு பதிலாக அவர் ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினார், ஒரு உடலை ஏற்படுத்தினார். அந்த உடலுக்குள் அவர் வந்தார். ஒரு உடல் இருக்கு, அந்த உடலுக்குள்ள அவர் வந்துட்டாரு. இப்ப ரெண்டு கடவுளா ஒரு கடவுளா? ஒரு கடவுள் தாங்க. இருந்த கடவுளுக்கு உடம்பு இல்ல, அந்த கடவுள் இந்த உலகத்தில் ஒரு உடம்பை எடுத்து அந்த உடம்புக்குள்ளாடி வராரு. அப்படின்னா ஒரே கடவுள். அதான் பைபிள் சொல்லுது, யாவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய மகா பெரிய ரகசியம் என்ன என்று சொன்னால், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதான் பைபிள் சொல்லுது. இதுக்கு எதிராக எப்படி பேச முடியும்? இப்ப தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், பூமிக்கு வந்தார், கடவுள் பூமிக்கு வந்தார். இதுதான் என்னது? பைபிள் சொல்லக்கூடிய கான்செப்டா இருக்கு. ஆனா நம்ம சொல்றோம், இல்ல இல்ல, அங்க ஒரு கடவுள், இங்க ஒரு கடவுள், அவர் போன பிறகு இன்னொரு கடவுள் அப்படின்னு மூணு கடவுளுங்க. இப்ப பாருங்க, வேதம் ஒரு கடவுளை குறித்து சொல்லுது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக அடிக்கப்பட்டார். அப்ப இந்த பூமியில வந்து அடிக்கப்படல. இந்த பூமியில வந்து அடிக்கப்பட்ட இடத்துல இருந்தா நீங்க ரெண்டாவது கடவுளையே தொடங்குறீங்க. ஆனா பைபிள் சொல்லுது அப்படி இல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அவருடைய திட்டம் அவருக்கு தெரியும். நீங்க நினைக்கிறீங்க சும்மா கடவுள் இருந்தாரு பிடிச்சி அடிச்சுட்டாங்கன்னு. அவர் அனுமதித்தாதான் நீங்க கடவுள் அடிக்க முடியும். அவர் அனுமதித்தாதான் நீங்க சிலுவையில் அவரை கொண்டு போக முடியும். அவர் அனுமதித்தாதான் அவர் என்ன பண்ண முடியும்? சிலுவையில் நீங்க காரி துப்புறதும் சரி, அடிக்கிறதும் சரி, இதெல்லாம் கடவுள் அனுமதித்தாதான் நடக்குது இல்லையா? அப்ப இது எல்லாத்தையும் தேவன் முடிவு பண்ணி தான் வராரு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, இந்த ஆட்டுக்குட்டி என்பவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அடிக்கப்பட்டாச்சு. இந்த அடி என்பது மனுஷன் அடித்த அடி அல்ல, இந்த அடி என்பது பாவத்திற்காக அவரே அவருக்கு ஏற்படுத்தி கொண்ட அடி. அல்லேலூயா. இந்த அடி இருந்தாதான், இந்த காயம் இருந்தாதான், அந்த தழும்புகள் தான் உங்களை என்ன செய்து குணமாக்குறதாக இருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தலை வாசிக்கிற போது இரண்டு விஷயங்களை சொல்லும். ஒன்னு ஆட்டுக்குட்டியை சொல்லும், இன்னொன்னு மிருகத்தை சொல்லும். மிருகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிருகத்துக்கும் கொம்பு இருக்கும், அந்த மிருகத்துக்கும் கண் இருக்கும். இந்த பக்கம் ஆட்டுக்குட்டியானவர், இவருக்கும் கொம்பு இருக்கும், இவருக்கும் கண் இருக்கும். அப்ப ரெண்டே பாதை தான் இருக்கு. மிருகம் என்பது உலகத்தை குறிக்கிறது, மனிதர்களை குறிக்கிறது, இந்த உலக ஆசாபாசங்களை குறிக்கிறது. அந்த மிருகத்தை வழிபடுபவர்கள் ஒருவர். உதாரணத்திற்கு பணம் எனக்கு வேணும், பதவி எனக்கு வேணும், இந்த உலக சொத்துக்கள் சொந்தங்கள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதிக பிடிப்பு அந்த பக்கம் இருந்துன்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம், நீங்க எந்த பக்கமா நிக்கிறீங்க? இந்த உலகம் என்கிற மிருகத்தின் பக்கம் நிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் பரலோகத்திற்குரிய ஆட்டுக்குட்டி நிக்குது, அது சொல்லுவதெல்லாம் ரட்சிப்பும் பரிசுத்தத்தையும் பற்றி பேசுது. அல்லேலூயா. இப்ப இங்க இருக்கக்கூடியவர்கள் எந்த பக்கம் நிக்கிறீங்க? உலகம் எனக்கூடிய மிருகத்தின் பக்கம் நிக்கிறீங்களா, இல்ல பரலோக ராஜ்யத்தின் மிருகம் என்கிற இந்த ஆட்டுக்குட்டி பக்கம் நிக்கிறீங்களா? இப்படிதான் பைபிள் ரெண்டா பிரிக்குது. நான் ஆட்டுக்குட்டியானவர் பக்கம் நிக்கணும், அல்ல ஆட்டுக்குட்டியானவர் யார் எனக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அவர்தான் இந்த யாஷுவா என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய 7 கொம்புகளை நான் தெரிந்துக்கணும். அதில் ஒரு கொம்பான் தான் என்ன இது பார்க்கிறோம், நம்ம இந்த சால்வேஷனை பார்க்கிறோம், ரட்சிப்பை பார்க்கிறோம், ரட்சணிய கொம்பை பார்க்கிறோம். வாசிக்கலாம் கொலோசியருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 16-17. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைதனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும்
உலகமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்ப இந்த ஆட்டுக்குட்டியானவரிடத்தில் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, படைப்பின் கொம்பு இருக்கு. அவரால் என்ன பண்ண முடியும்னா எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க முடியும். அவரால் என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க முடியும். இந்த இடத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சிருஷ்டிப்பு என்பதை யார் செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புங்க. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் சிருஷ்டிப்பு என்பதை யார் செய்வார், இது கேள்வி. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அவர் தன்னை பற்றி சொல்லுகிற போது ஒரு முன்னுரையை சொல்றார். அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா மொத்த வெளிப்படுத்தல். இப்படி சொல்லிக்கிறனே, முதல்ல நீங்க வெளிப்படுத்தல வாசிக்கிற போது ஆட்டுக்குட்டி எங்க நிக்கும்னா சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கும். நீங்க வெளிப்படுத்தல முடிக்கிற போது இந்த ஆட்டுக்குட்டி எங்க இருக்கும்னா சிங்காசனத்துல இருக்கும். அவ்வளவுதான் கதை. நீங்கள் வெளிப்படுத்தலை ஆரம்பிக்கிற போது ஆட்டுக்குட்டி, அந்த பரலோக ராஜ்யம் இருக்குல்ல, உங்களுக்கு கலண்டர், நம்ம கலண்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், பரலோக ராஜ்யம் இருக்கு, ஒரு சிங்காசனம் இருக்கு, அந்த சிங்காசனத்துக்கு நடுவில் நிற்கும். இப்போ இவனுக்கு தெரியும் இந்த ஆட்டுக்குட்டி தான் என் கூட இருந்தவர்னு தெரியும். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி அந்த சிங்காசனத்தில் போய் உட்கார்ற போது தான் இவர் கடவுள்னு அவனுக்கு தெரியும். நீங்க யோவானுடைய இடத்துல இருந்தா இதை யோசிக்கணும். அவன் எழுதின புஸ்தகத்தை அவன் இடத்துல இருந்தா யோசிக்கணும். ஆமா, ஆட்டுக்குட்டி நிற்கிறாரு, ஆமா நம்ம கூடவே இருந்த யாஷுவா இங்கே தான் நிற்கிறாரு, அப்படியே அவர்தான் முத்திரையை முறிப்பதற்கு தகுதி உள்ளவர். ஆமா, என்ன திடீர்னு பார்த்தா எல்லா தூதர்களும் அவரை வழிபடுறாங்க, வல்லமையும் கனமும் மகிமையும் அவருக்குங்கிறாங்க. அடுத்தபடி பார்த்தா என்ன அவர் இந்த உலகத்தில் வாதைகளை அனுப்புகிறார், என்ன அவர் வெள்ள குதிரையில ஏறி இருக்கிறாரு, என்ன அவரை தேவனுடைய வார்த்தை என்று பைபிள் சொல்லுது, என்ன அவர் ராஜாக்களின் ராஜா என்று பைபிள் சொல்லுது, கர்த்தாதி கர்த்தா என்று பைபிள் சொல்லுது. திடீர்னு 22வது அதிகாரத்தை பார்த்தா என்ன அவர் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இதுதான் வெளிப்படுத்தல். எங்கோ இருந்தவரை கொண்டு சிங்காசனத்தை ஏற்றி வைத்து இதுதான்டா உன் கடவுள், நீ வழிபட வேண்டிய ஆளே இவர் தான்டான்ட்டு யோவானுக்கு சொல்லி கொடுத்ததுதான் யோவானுடைய இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷம். இப்போ யாரு படைப்பா? படைப்பாளி யாரு? நம்ம பார்த்த வசனம் எல்லாமே யாஷுவாவை பற்றியது. இப்போ 2 கடவுள்னு சொல்றவன் என்ன சொல்லுவானா, பிதா படைப்பார் அப்படிமா. அவனுக்கு வேண்டிய ஒரு வசனம் இருக்கு பாருங்க, வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் 21வது அதிகாரம் 5லிருந்து 8 வரைக்கும் வாசிங்க. வெளிப்படுத்தல் 21 5லிருந்து 8 வரை. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றி அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் விட்டு இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பார். பாங்க, இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தில் ஒரு சிங்காசனம் இருக்குல்ல, அது வரைக்கும் அந்த சிங்காசனம் பேசவே செய்யாது. இந்த இடத்துல தான் இந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, நான் அல்பாவும் நான் ஒமேகாவும், நான் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் அப்படின்னு இவர் பாட்டுக்கு ஒரு 3 வசனம் பேசுவார். இங்க இருந்தவர் சிங்காசனம், இதுவரைக்கும் சிங்காசனத்துல யார் இருக்கா என்ன இருக்கா எதுவும் சொல்லப்படாது. இந்த சிங்காசனம் முதலாக பேசும். அது பேசுற வார்த்தையே நான் அல்பாவும் நான் ஒமேகாவும் நான் ஆதியும் நான் அந்தவுமா இருக்கிறேன் பேசிட்டார்ல. இப்ப இத போய் நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவான் தெரியுமா, இதில் பிதா இருந்து பேசினார் இப்படிம்பா. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதோடைய 13வது வசனத்தை வாசிங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். இப்ப இதை யாரு சொல்றா? 16வது வசனத்தை வாசிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு யாஷுவாவாகிய நான். இங்கதான் விஷயம். அங்க என்ன போட்டிருக்கு? யாஷுவா என்று சொல்லி போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? யாஷுவா. யோவான் ஸ்நானன் ஒரு ஆள்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். அவர் யாருன்னு வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் சொல்லல. இந்த வசனத்தில் சொல்லும் அவன் பேசிக்கொண்டிருந்தது யாஷுவாவினிடத்தில். ஒரு சத்தம் கேட்டு இல்லையா? என்ன கேட்டு சிங்காசனத்தில்? நான் அல்பாவும் நான் ஒமேகாவும் நான் ஆதியும் நான் அந்தமும். அந்த சத்தம் யாருங்கிறத யாஷுவாவே சொல்லுவார். நான் அல்பாவும் நான் ஒமேகாவும் நான் ஆதியும் நான் அந்தமுமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பேசுகிறார். இப்ப சிங்காசனத்தில் இருக்கிறவர் யார்னா ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு 22வது அதிகாரம் 1, 2, 3 உங்களுக்கு சொல்லிடும். அந்த ஆட்டுக்குட்டியானவர் இப்ப என்ன சொல்லிடுறாரு? யாஷுவா தெளிவாக சொல்லுகிறார், நான் தான் அல்பா நான் தான் ஒமேகா என்று சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்தி விட்டார். இந்த இடத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். யோவான்ட்ட சும்மா போயிட்டு உன் கூட வருந்தன்ல அவன் தான் கடவுள்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான். அப்ப எதை முதல்ல காட்டுறாங்கன்னா பரலோகத்தை முதல்ல காட்டிடுறாரு. நான் இப்ப ஒரு கனவு காண்றேன், கண்ணை முன்னா பரலோகம். சரி,
சிங்காசனத்துல ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, நான் அல்பாவும் நான் ஒமேகாவும் நான் ஆதியும் அந்தம். இப்போ என் மைண்ட் புரிஞ்சுக்குது, யார் சிங்காசனத்தில் இருப்பாருன்னா அல்பா தான் இருப்பாரு, ஒமேகா தான் இருப்பாரு, ஆதி தான் இருப்பாரு, அந்தம் தான் இருப்பாருன்னு புரியுது. இந்த அதிகாரம் முடிகிற போது யாஷுவா வந்து என்னட்ட சொல்றாரு, நான் தான் அல்பா, நான் தான் ஒமேகா, நான் தான் ஆதி, நான் தான் அந்தம். அல்லேலூயா. இப்படிதான் யோவானுக்கு நான் தான் கடவுள் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இவர்தான் படைப்புக்குரியவர், இவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர். அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொம்பு அது சகலத்தையும் சிருஷ்டித்தது. அவரே சொல்லுகிறார், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிப்பேன், எல்லாவற்றையும் புதிதாக்குவேன் என்று சொல்லி அவரே சொல்றார். அப்போ படைப்பின் தேவன் என்பது அந்த ஆட்டுக்குட்டி அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் ஒன்று. அவரால் உங்களை ரட்சிக்க முடியும், அவரால் எல்லாவற்றையும் படைக்க முடியும். அல்லேலூயா. வாசிக்கலாம் வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரரா இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். பாருங்க, இங்க ஆட்டுக்குட்டியானோட இன்னொரு வேலையை குறித்து சொல்லுது. அந்த ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் தான் உங்களை பரிசுத்தவான்களாக மாற்றுகிறது. அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தான் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றுகிறது. இப்ப நிறைய பேருக்கு ரத்தமே தேவைப்படலையே. ரத்தம்னு என்ன சொல்லுதுன்னா பைபிள் ஞானஸ்தானத்தை சொல்லுது. ஞானஸ்தானம் என்பதுதான் முதல் படியாக இருக்க வேண்டும். இப்ப இந்த ஆட்டுக்குட்டியானவரிடத்துல ரட்சிப்பு இருக்கு, ரத்தம் இருக்கு. அந்த ரத்தத்தின் ஊடாக தான் நமக்கு என்ன வருது, ரட்சிப்பு நம்மை வந்து சேருகிறது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 20:11-12-15. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். பாருங்க, இப்ப நீங்க எல்லாம் செத்து போயிட்டீங்கன்னா முறைச்சு பார்க்க கூடாது. என்னைக்கோ ஒரு நாள் சாவ போறீங்க, நாளைக்கே சாவுங்க நான் சொல்ல. செத்து போயிட்டோம்னா என்ன நடக்கும்னா நியாய தீர்ப்புன்னு ஒன்று நடக்கும். நியாய தீர்ப்புன்னு ஒன்று நடக்கணும்னா ஜீவ புஸ்தகம்னு ஒன்று திறக்கப்படும். என்ன திறக்கப்படும்? ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகம் எங்க இருக்கு? நம்ம அதான் பார்த்தோம் இல்லையா, வெளிப்படுத்தல் 13:8 வாசிக்கிற போது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். இந்த வசனம் தான் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். அதுல பெயர் எழுதப்படாதவர்கள், பெயர் எழுதப்பட்டவர்கள். அப்ப நம்ம பண்ற எல்லா வேலைக்கும் தேவன் பண்றது ஒரு வேலை தான். இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்கு, அப்படியே திறந்து பார்க்குறாப்புல, சரி அப்ப ஷாலா போடு, பேரை போடவா கிறுக்கவா, அவ்வளவுதான் வேலை. பேரை வச்சிருக்கவா கிறுக்கவா, அவ்வளவுதான் ஒரு வேலை. அதான் சொல்றாரு, பெயர் எழுதப்பட்டவர்கள் கடவுளுக்கு பிரியமாக இருப்பார்கள், பெயர் எழுதப்படாதவர்கள் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுவார்கள். அவ்வளவுதான். இப்ப நான் போய் நிற்கும் போது அப்படியே புக்கை இப்படி ஓபன் பண்ணிட்டு என்னென்ன பண்ணிருக்க அப்படின்னு இதை வச்சுதான் என்ன நியாயம் தீர்க்க போறேன்னு பைபிள் சொல்லுது. அப்ப நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. நியாய தீர்ப்பு நம்ம செஞ்சதுக்கு எல்லாம் ஒரு வினைக்கு ஒரு பதில் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா தெளிவாயிரும். ஆனா இதை குறித்து நம்ம இன்னைக்கு என்ன பண்றது இல்ல, எங்கேயுமே பேசுறது இல்ல. நியாய தீர்ப்புனா என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்ப நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. யாரு செத்தாலும் சரி, சிலர் என்ன நினைப்பாங்கன்னா கடல்ல செத்துட்டு என்ன பண்ணுவாங்க, பைபிள் சொல்லுது தண்ணி கொண்டு போய் அந்த உடம்பை ஒப்படைக்கும். தீயில் அப்படியே கருகி செத்துட்டீங்கன்னா தீ கொண்டு போய் அதை ஒப்படைக்கும், காற்று கொண்டு போய் ஒப்படைக்கும், மரம் செடி கொடி எல்லாம் அந்த வேலையை பார்க்கும். எது நமக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குற வேலையை. இவனை விட்டுறாதுங்கிற ஆசை, என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டிருமா. அப்படி கொண்டு போய் நிப்பாட்டுகிற போது என் தேவன் ஜீவ புஸ்தகத்தை திறந்து அவர் என்ன பண்ணுவாரா, உங்களை நியாயம் தீர்க்கிறவராக இருப்பார். நியாயம் தீர்க்கிறவர் எங்க இருப்பாரு? அந்த வெள்ளை சிங்காசனத்தில் இருப்பார். அதில் யார் இருப்பார்னு பைபிள் சொல்லி பாருங்க. மத்தேயுனுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 31-32 வாசிக்கலாம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. பாருங்க, மகிமையான ஒரு சிங்காசனம் இருக்கு. அதுல யாஷுவா உட்கார்ந்துட்டு உங்களை என்ன பண்ணுவாரா, அவர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. இப்ப மெஸ்ஸியாவினுடைய மகிமைக்குரிய ஒரு சிங்காசனத்துல நீங்களும் நானும் என்னைக்குனாலும் போய் தான் ஆகணும். நீங்க அவரை தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியாம இருந்தாலும் சரி, அவர் அப்படியே சேரை போட்டு உட்கார்ந்துருப்பாரு, வாடான்னு கூப்பிடுவாரு. போனோம், போய் நிற்கும் போது
நீங்க செஞ்ச எல்லா விஷயத்திற்காகவும் ஒரு நியாய தீர்ப்பு என்ன இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்தா அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு என்ன இருக்கு? விடுதலை இருக்கு. திருப்பி பந்தி எடுக்கிற போது, அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுக்கிடுகிற போது அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு மீட்சி இருக்கு. இதுதான் பைபிள் உங்களுக்கு கற்பிக்குது. அப்ப ஞானஸ்தானமும் பந்தியும் நியாய தீர்ப்புக்கு சம்பந்தப்பட்டது. அதை ரொம்ப தெளிவா எடுக்கணும். அல்லேலூயா. இப்போ முதல் கொம்பை குறித்து பார்க்கிற போது அவர் விடுதலை கொடுக்கிறவர், ரட்சணிய கொம்பு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்னொரு கொம்பு எதற்காக இருக்குன்னா நியாயம் தீர்ப்பதற்காக இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டி மக்களை வழி நடத்துகிற போது அங்க நியாய தீர்ப்பு என்ன இருக்கு? அவசியமானதாக இருக்கு. இன்னும் நேரம் இல்லாதனால ஒன்று சொல்றேன். வெள்ள குதிரையில் அவர் கடந்து வருகிறார். அவருடைய பெயரை குறித்து சொல்லுகிற போது அது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. 19-13 மட்டும் வாசிங்க. இரத்தத்தில் தேய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இது யார் அப்படின்னா அந்த குதிரையில் வரக்கூடியவர். அவருடைய பேர் என்னதான்? தேவனுடைய வார்த்தை என்பது. தேவனுடைய வார்த்தைன்னா என்ன? நம்ம ஏற்கனவே யோவான் எல்லாம் படிச்சிருக்கோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இது யாரு? வெள்ளை குதிரையில் வரக்கூடியவர். இங்க அப்ப எல்லாமே யாரை பற்றி பேசுது? யாசுவாவை பற்றி பேசுது. தேவனுடைய வார்த்தை என்பவர் தான் என்ன பண்றாரு? உங்களுக்கு வெள்ளை குதிரையிலும் வருகிறார், வெள்ளை சிங்காசனத்திலும் அமர்ந்து இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 53 அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். என் தேவன் அவருடைய ஊழியத்தில் ஒரு பங்கு நியாயம் தீர்ப்பதா இருந்துச்சா? ஆமா, நியாயம் தீர்ப்பதா இருந்துச்சு. அவருடைய ஊழியத்தில் ஒரு பங்கு ரட்சிப்பு இருந்துச்சா? ஆமா, ரட்சிப்பு இருந்துச்சு. அவருடைய ஊழியத்தில் ஒரு பங்கு சிருஷ்டிப்பு இருந்துச்சா? ஆமா, சிருஷ்டிப்பு இருந்துச்சு. அவருடைய ஊழியத்தில் ஒரு பங்கு குணப்படுத்துதலாக இருக்கிறது. நம்ம ஆள் இப்ப என்ன தெரியுமா? இந்த குணப்படுத்தல் தான் அவனுக்கு தேவைப்படுது. எனக்கு தலை வலிக்குது, சரியாகி போயிடும். அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. எனக்கு பிரச்சனை இருக்கு, தீந்துடணும் இல்லை. அதுவும் ஒரு ஊழியம். எப்படி குணப்படுத்துறாரு? அவருடைய காயங்களால் நீங்கள் குணமாகிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வேதத்திலே வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9-10 வாசிங்க. தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும். இங்க ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, மீட்பை குறித்து இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, உலகத்தில் இருந்த எல்லாரையும் கடவுள் எடுத்து பாரு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. எல்லாரும் முன்னாடி அற்புதம் வேணா நடக்கலாம். ஜனங்கள் நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாரும் முன்னாடி அற்புதம் செஞ்சாரு, அதிசயம் செஞ்சாரு. ஆனால் அவர் மீட்டு கொண்டது ஒரு சிலரை மட்டும்தான். உதாரணத்துக்கு இங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, ஆனால் கடவுளுக்கு தேவையானது யாருன்னு தான் பார்ப்பார். ஏன்னா அவ்வளவு ஜனங்கள் இருந்தாங்க. ஜனக்கூட்டத்தின் மத்தியில சகைவால் என்ன பண்ண முடியல? தேவனை பார்க்க முடியல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அங்க மீட்பு ஒரே ஒரு ஆளுக்கு தான் வரும். யாருக்கு? சகைவுக்கு தான் வரணும். ஆனா சுத்தி என்ன இருந்துச்சு? அவ்வளவு ஜனம் இருந்துச்சு. ஏதாவது ஜனத்துக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சா? இல்லவே இல்லையே. ஆனால் சகையருடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து, அவன் குள்ளனானபடியினால் கடவுளை பார்க்க முடியவில்லை. அவன் ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறுகிறான். தேவன் அந்த இடத்தில் போய் நீ இறங்கி வா, அவனுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன் பிற்பதாக அவன் சொல்லுகிறான், நான் ஒரு பாவியான மனுஷன் என்பதை உணர்ந்து தன்னுடைய பாவத்தை விட்ட போது அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இப்ப இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ரட்சிப்பும் மீட்பும் என்பது எல்லாருக்கும் உரியது அல்ல. மொத்த ஜனம் இருந்தாலும் அதில் அவருக்கானவரை அவர் மீட்டுக் கொள்வார். மீட்பு எனப்படக்கூடிய ஒரு கொம்பு இருக்கிறது. அது உங்களை மீட்டுக் கொள்கிறதாக இருக்கிறது. அது பாஷைக்காரரிடத்திலிருந்து ஒரு கூட்டத்தை அவருக்கென்று எடுத்துக்கொள்ளும். அது புறஜாதியிலிருந்து ஒரு கூட்டத்தை அவருக்கென்று சொல்லி எடுத்துக்கொள்ளும். மீட்பும் ரட்சிப்பும் வேற. ஏன்? புறஜாதிக்கு ரட்சிப்பு, ஆனால் மீட்பு அப்படி இல்லை. புறஜாதிக்கு ரட்சிப்பு, மீட்பு அப்படி இல்லை. அப்போ தேவனுடைய ஊழிய வகைகளில் ஒவ்வொன்றாக அவருடைய கொம்புகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இறுதியாக ஒரு வசனம், யோவானுடைய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25-26 வாசிக்கலாம். யாசுவா அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். பாருங்க, இங்க இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. ஒரு மரணத்தின் மீதான ஒரு அதிகாரத்தை குறித்து பேசப்படுகிறது. மரணத்தின் மீதான அதிகாரத்தை குறித்து பேசப்படுது. வெளிப்படுத்தல் 1:18 நீங்க வாசித்தாலும் கூட அவர் என்ன சொல்வார்னா, என்னிடத்தில் ஒரு திறவுகோல் இருக்கு, மரணத்திற்கும் பாதாளத்திற்குமான திறவுகோல் அப்படின்னு சொல்லுவார். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாம் செத்து போயிட்டீங்க. உங்களை பரலோகத்தில் யார் சேர்க்கணும்?
தேவன் நினைத்தால் தான் சேர்க்க முடியும் இல்லையா? அதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார், அது ஒரு ஊழியமாக வைத்திருக்கிறார். மரணத்தின் மீது உள்ள ஒரு அதிகாரம், என் தேவனிடத்தில் மரணத்தின் மீது உள்ள அதிகாரம் எனக்குடைய ஒரு கொம்பு இருக்கிறது. அந்த கொம்பு என்ன செய்யுதுன்னா தேவனுடைய பிள்ளைகளை அது மரணத்திலிருந்து விடுவிக்கிறது. உதாரணத்திற்கு பரிசுத்தவான்கள் செத்தா எங்க போவாங்க? இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு போயிடுறாங்க. இளைப்பாறு ஸ்தலத்தில் இருக்கவங்க பரலோகத்துக்கு எப்படி போவாங்க? எடுத்துக்கொள்ளினூடாக கடந்து செல்கிறார்கள். நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு என் தேவனுக்கு ஒரு அதிகாரம் வேணும் இல்லையா? அந்த அதிகாரம் என்பதுதான் ஒரு கொம்பாக கொடுக்கப்படுகிறது. இறுதியாக எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, எடுத்துக்கொள்ளுதல் நடந்தாச்சு. முதல்ல என்ன நடக்குது? இந்த பூமிக்கு வராரு, அற்புதத்தை பண்றாரு, ஒரு கூட்டத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரு, ஒரு கூட்டத்தை மீட்டுக் கொள்கிறாரு, ஒரு கூட்டத்தை என்ன பண்றாரு? நியாயம் தீர்க்கிறாரு, ஒரு கூட்டத்தை என்ன பண்றாரு? அவர் அரசாளுகிறார். அதுதான் புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றுகிற போது அவர் அரசாளுகிறார். நம்ம இப்போ பார்த்த சப்ஜெக்ட் எல்லாம் எங்கே உள்ளது? பூமியில் நடக்கிறது இல்லை. பூமியில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கானவைகளாக இருக்கிறது. இதற்கு நான் என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இவ்வளோ விஷயம் இருக்கு, நான் பரலோகத்துக்கு போனோம், அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ற கேள்விக்கு விடையாக தான் யோசுவாவினுடைய புஸ்தகம் வாசிக்கலாம். யோசுவா 3:14-17 வரைக்கும். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமானான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் யாவுடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். பாருங்க, நமக்கு முன்னதாக ஒரு ஜனம் இதே மாதிரி இருந்துச்சு. அது தேவனுடைய ஜனமா இருந்துச்சு. அந்த ஜனங்கள் இஸ்ரேல்ல வாழ்ந்தாங்க, அவங்க அடிமைப்பட்டு போனாங்க. அந்த ஜனத்திற்காகவே என் தேவன் மோசேயை அனுப்பினார், அவர்களுக்கு ஊழியத்தை கொடுத்தார். அந்த ஊழியம் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டது. அந்த மீட்டு கொண்டவர்களை எல்லாரையும் ரட்சித்தாரான்னு கேட்டா இல்ல, அந்த மீட்பின் ஊடாக அவர்களை வழி நடத்தினார். அந்த வழிநடத்தின ஊடாக தேவன் நியாயம் தீர்த்தார். எப்படி நியாயம் தீர்த்தாரு? அதிலேயே பாதி பேரை கொன்னு போட்டாரு. அதில் இவ்வளவு நடந்த பிற்பாடும் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தேவன் உங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார், மீட்பை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். அநேக பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னா தேவன் சொல்வதெல்லாம் முதல்ல நீ கால் எடுத்து வையுங்கிறார். அல்லேலூயா. உங்க முன்னாடி பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு, அந்த பக்கம் போனா இந்த பக்கம் கொல்றதுக்கு துரத்திட்டு வரா, இந்த பக்கம் என்ன இருக்கு? ஒரு பெரிய நதி இருக்கு. நீங்க பண்றதெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? தேவன் சொல்லுகிறார், என் தேவனை நம்பி முதலில் காலை எடுத்து வை. அல்லேலூயா. அவ்வளவு பிரச்சனை புரண்டு வருது. ஆமா, பிரச்சனை தான். பிரச்சனை எதுக்கு வருது? என்ன அழிக்க தான் வருது. ஆனால் என் தேவன் சொல்றார், என் மீது நம்பிக்கை வைத்து முதல் அடியை நீ எடுத்து வைங்கிறாரு. அருமையான தேவச்சனமே, இஸ்ரவேல் ஜனம் அந்த முதல் அடியை எடுத்து வைத்தது. அந்த தண்ணி அவனுக்கு மரணத்தை தான் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தண்ணிக்கே ஒரு மரணத்தை கொடுத்து ரெண்டு பக்கமும் குவியலாக நிப்பாட்டி என் தேவன் அதிசயமாக அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. என் தேவன் சொல்றார், ஒதுங்கி நிற்காத பிரச்சனையை பார்த்து நான் உன் கூட இருக்கிறேன், முதல்ல போய் காலை வைங்கிறார். அல்லேலூயா. பிரச்சனையில முதல்ல நீ என்ன பண்ணு? நம்பிக்கையோடு அதை எதிர்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி என் தேவன் உனக்கென்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு, தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனோடு பிரச்சனை இடத்துல போங்க. அந்த பிரச்சனையை பார்த்து தேவன் பயப்பட போறதில்ல, அந்த பிரச்சனை தேவனை பார்த்து பயந்து ஓடும். அல்லேலூயா. அநேக பிரச்சனை இருக்கலாம், உங்களை புரட்டி அடிக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது காலை மட்டும் எடுத்து வை. நீ நின்று பயந்துகிட்டு நிற்காத, முதல் அடியை நீ எடுத்து வை. மிச்சம் எல்லாத்தையும் என் தேவன் பார்த்துக் கொள்வார். இந்த வார்த்தையினூடாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.